அமெரிக்காவில் இருக்கிற முதல் தர யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் ஐவி லீக் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பல்கலைக்கழகம் தான் ஏல் யூனிவர்சிட்டி. இந்த ஏல்ங்கிறது யார்? சென்னையுடைய ஒரு முன்னாள் ஆளுநர், ஃபார்மர் கவர்னர். அவர் இங்கேருந்து லஞ்சத்தில் சம்பாதித்த பணத்தை வச்சு தான் அந்த யூனிவர்சிட்டி கட்டப்பட்டது அப்படின்னு நான் சொன்னால் நீங்களாம் நம்புவீங்களா? வாங்க ஏல் யூனிவர்சிட்டியோட கதையை பார்க்கலாம். எலைஹூ ஏல் அப்படிங்கிற ஆங்கிலேயர் அமெரிக்காவில் பிறந்தார். 1649 வருடம். அவருடைய அப்பா அந்த காலத்தில் பாஸ்டன் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஊரில் ஒரு அட்டார்னி, அதாவது வக்கீலாக இருந்திருக்கிறார். எலைஹூ ஏலுக்கு 3 வயசு இருக்கிற பொழுது அந்த குடும்பம் திரும்பி இங்கிலாந்துக்கு சென்று விடுகிறது. அங்கே ஏல் படித்து அதற்கு பிறகு அவருக்கு ஒரு 17 வயது இருக்கும் பொழுது அவருடைய அப்பா அவரை கிழக்கிந்திய கம்பெனிக்கு அழைத்து கொண்டு சென்று அங்கே ஒரு கிளர்க்காக, அதாவது ஒரு குமாஸ்தா வேலை அவருக்கு வாங்கி கொடுத்து விடுகிறார். அந்த குமாஸ்தா வேலையில் அவருக்கு சென்னைக்கு அனுப்பப்படுகிறார். அங்கிருந்து கப்பலில் சென்னைக்கு வருகிறார். 1671 வருடம் லண்டன்லேருந்து கிளம்பி சென்னைக்கு 1672 வருடம், அந்த காலத்தில் ஒரு 6 மாதம் ஆகும் லண்டன்லேருந்து சென்னைக்கு வரத்துக்கு. வந்து இங்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு கிளர்க்காக வேலை பண்ண ஆரம்பிக்கிறார். அவருக்கு சம்பளம் வருஷத்துக்கு 5 பவுண்டு. இந்த காலகட்டத்தில் நமக்கு தோணலாம், சரி அந்த காலத்தில் ஒரு வேளை 5 பவுண்ட் நிறையா பெரிய பணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அந்த காலத்துலேயும் அது ஒரு சிறிய வேல்யூ தான் அதுக்கு. அதனால் இந்த கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பண்ணுறவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க தனி முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சைட் பிஸ்னஸ், கம்பெனிக்கும் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி சைட்லேயும் ஏதாவது தொழில் செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த வியாபாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை, செங்கல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தங்கம் வெள்ளி வரையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், லாபம் சம்பாதிக்கலான்னு பார்த்து கொண்டே இருப்பாங்க. அந்த பணத்தை தனியாக எடுத்து வச்சுடுவாங்க. இவங்க திரும்பி லண்டனுக்கு போகிறச்சே இது அவங்க கணக்குக்கு வந்துடும். கிழக்கிந்திய கம்பெனி கணக்கில் இது வரவே வராது. இது ஒரு பேரலல் எக்கானமி. தனியாக இவங்க பிளாக் மணி மாதிரி சம்பாதிச்சுட்டே வருவாங்க. அதில் ஏல் ஒரு பெரிய நிபுணராக இருந்திருக்கார். சின்ன வயசில் இங்கே வந்த பொழுதே அப்போலேருந்தே அவர் ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுறார். ஆனால் அவருடைய திறமை எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனிக்கு செஞ்ச வேலையும் கொஞ்சம் கூட தரக்குறைவு இல்லாமல் அதையும் நன்னாவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். அதனால அவருக்கு பதவி ஏற்றம் ஆகிக்கொண்டே வருது. ஒரு வருடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பதவி, ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்டே வராங்க. கடைசியில் 1687 வருஷம் அவர் கவர்னரோட செயற்குழுவில் 2வது ஸ்தானம் வகுக்கிறார். அந்த காலகட்டத்தில் இங்கே அவருக்கு முன்னாடி ஜோசப் ஹின்மர் அப்படிங்கிறவர் தான் அந்த பதவியில் இருந்திருக்கார். அவருக்கு இங்கே ஒரு உடம்பு அவர் செத்து போய் விடவே எலைஹூ என்ன செய்கிறார், அந்த ஜோசப் ஹின்மருடைய மனைவியை இவர் திருமணம் செய்து கொள்கிறார். அந்த திருமணம் எங்கு நடக்கிறது என்று பார்த்தீர்களானால், புனித ஜார்ஜ் கோட்டையில் சென்ட் மேரிஸ் சர்ச், அதாவது புனித மேரி சர்ச் மாதா கோவில் ஒன்று இருக்குது. இந்த மாதா கோவிலில் 1680 வருஷம் அந்த திருமணம் நடக்கிறது. அந்த மாதா கோவிலில் நடந்த முதல் திருமணமும் அதுதான். இந்த மாதா கோவிலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மாதா கோவில்களில் ஏஷியா, யூரோப் இந்த 2 காண்டினென்ட்ஸையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா முதல்ல அவங்க கட்டின சர்ச் இந்த சர்ச் தான். அதை கட்டுறதுக்கு 1678 வருஷம் இந்த சென்னையில் இருந்த ஆங்கிலேயர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க. அதில் ஏலும் பணம் கொடுத்துருக்காங்க. கடைசியில் சர்ச் கட்டி முடித்த பொழுது 1680 வருஷம் இவர் முதல்ல இவருடைய திருமணம் தான் அங்கே நடக்கிறது. இந்த ஏலுக்கும் அவருடைய மனைவிக்கும் 3 குழந்தைகள் பிறக்கிறது. அதில் ஒரு மகன், சின்ன வயதிலேயே அந்த மகன் செத்து போய் விடுகிறான். அவனை எங்கே அடக்கம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டாக்டர் அம்பேத்கர் சட்ட கல்லூரி ஜார்ஜ் டவுனில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஆங்கிலேயர்களுக்காக இருந்த ஒரு இடுகாடு இருந்தது, ஒரு பெரியல் கிரவுண்டு. எந்த இடத்துல அடக்கம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலுடைய மனைவியோட முதல் கணவர் ஜோசப் ஹின்மர் அவரை எங்கே அடக்கம் செய்கிறாங்களோ அதுக்கு பக்கத்திலேயே அவங்க 2 பேர் மேலேயும் ஒரு பெரிய பிரமிட் கட்டுறாங்க. அந்த பிரமிட் இன்னும் அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் போய் போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஹின்மர்ஸ் ஒபெலிஸ்க் அப்படின்னு பெயர்.
அதை பார்த்தா நீங்கள் அப்படியே திகைச்சு போயிடுவீங்க. ஒரு 8 அடியோ 10 அடியோ உயரம் ஒரு பிரம்மாண்ட ஒரு பிரமிட் அங்கே அப்படியே நின்றுட்டுருக்கு. இன்னும் நான் சொன்னேன் இல்லையா, ஏல் நாளடைவில் வந்து 1688வது வருஷமோ 87வது வருஷம் கடைசியில் கவர்னராக ஆகிவிடுகிறார் சென்னைக்கு. அதற்கு பிறகு இவர் செய்யாத வேலையே கிடையாது. ஒரு பக்கம் கிழக்கிந்திய கம்பெனியோட வியாபாரம், இன்னொரு பக்கம் தன்னுடைய பர்சனல் வியாபாரம். அந்த வியாபாரத்தை, பர்சனல் வியாபாரத்தை எப்படி செஞ்சார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெயர் எதுலேயுமே தெரியாத முறையில் 2 பெண்மணிகளை தன்னுடைய பார்ட்னர்ஸாக வைத்துக்கொண்டு அவங்க மூலமாக எல்லா வியாபாரத்தையும் செய்து கொண்டு வந்தார். முதல் பெண்மணி மிஸ்ஸஸ் நிக்ஸ். இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரான ஜான் நிக்ஸோட மனைவி. அவங்க ஒரு பக்கம் இவருக்கு ஏஜெண்ட்டாக இருந்து கொண்டு, இன்னொரு பக்கம் இப்போவும் சென்னையில் இருக்கிற அரண்மனைக்கார தெருவில் டி பாய்வான்னு அந்த காலத்தில் ஒரு ஆர்மீனிய வியாபாரி, அவர் செத்து போன பிறகு அவருடைய விதவை ஹீரோனிமா டி பாய்வா, அவங்க வந்து 2வது ஏஜெண்ட்டாக வைத்துக்கொண்டு பல முறையில் இவர் வந்து ஒரு இல்லீகல் முறையில் இவர் வந்து பணம் சம்பாதிக்கிறார். இவர் சம்பாதிக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு இவருடைய கவர்னர் செயற்குழுவில் இருக்கிற ஒரு வில்லியம் ஃப்ரேசர் அப்படிங்கிற ஒரு அதிகாரி இங்கிலாந்துக்கு திருப்பி திருப்பி பிராது எழுதி கொண்டே வருகிறார். இந்த மாதிரி கவர்னர் இந்த மாதிரி செய்கிறார், இந்த மாதிரி செய்கிறார், இது சரியா இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருகிறார். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1691வது ஆண்டு இங்கிலாந்துலேருந்து ஒரு விசாரணை குழு வருகிறது, ஒரு என்கொயரி கமிஷன். அது இங்கு வந்து விசாரணை செய்ய ஆரம்பித்த பிறகு இவரை பதவி நீக்கம் செய்து விடுகிறது, எலைஹூ ஏலை. அவருக்கு பதில் அவருடைய ஜூனியர் நெத்தேனியல் ஹிகின்சன் அப்படிங்கிறவரை சென்னைக்கு கவர்னராக நியமித்து விடுகிறது. ஏலுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஜப்து செய்யப்படுகிறது. இவரிடம் கவர்னர் என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் திரும்பி லண்டனுக்கு சென்று விடலாம் என்று. ஆனால் ஏல் அப்படி செய்வதில்லை. அவர் என்ன செய்கிறார், சென்னையிலேயே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய மறுப்பு எல்லாத்தையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு லண்டனுக்கு எழுதிவிடுகிறார். அதற்கு பிறகு இங்கிலாந்து அரசாங்கத்துக்கே அப்பீல் செய்கிறார். அந்த அப்பீலில் கடைசியில் ஏல் பணம் சம்பாதிக்கவில்லை அப்படின்னு கவர்மெண்ட் தீர்ப்பு கொடுத்து விடுகிறது. 1696வது வருடம் சென்னையிலிருந்து ஏல் திரும்பி லண்டனுக்கு சென்று விடுகிறார். எக்கச்சக்கமான பணம், ஏராளமான சொத்து எல்லாம் சென்னையில் சம்பாதித்தது தான். அது எப்படி சம்பாதித்தார் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரிய வருவதில்லை. ஆனால் எவ்வளவு சம்பாதித்தார் என்று மட்டும் நன்றாக தெரிய வருகிறது. அந்த காலத்திலேயே பல மில்லியன் பவுண்டுக்கு சமமான சொத்து இங்கு சம்பாதித்து விட்டு பிறகு லண்டனுக்கு சென்று விடுகிறார். இங்கு சென்னையில் அவர் செய்த சில விஷயங்கள் நமக்கு இன்னும் பார்க்கறதுக்கு கிடைக்கிறது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, புனித ஜார்ஜ் கோட்டையோட கொடிமரம் 148 அடி. இப்போது அது வந்து ஒரு ஸ்டீலால் செய்யப்பட்ட கொடிமரம். ஆனால் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தால் செஞ்ச ஒரு கொடிமரம் தான் அங்கே இருந்தது. அது ஏல் காலத்தில் செய்யப்பட்ட கொடிமரம் தான். 148 அடி ஒரே மரத்தால் செய்யப்பட்ட கொடிமரம் அது அங்கே அப்படியே இருந்தது. 2வது, சென்னை மாநகராட்சி, இந்தியாவிலேயே மிக பழமையான மாநகராட்சி அப்படிங்கிற ஒரு பேர், அது அவர் காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. 3வது, சென்னையில் இருக்கிற ஒரு தெருவுக்கும் ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லாவை அவர் தான் கொண்டு வந்தார். அதற்கு முன்னாடி பெயர் கிடையாது, ஒரு தெருவுக்கும் அவர் தான் முதல்ல ஆரம்பித்தது. அதற்கு பிறகு ஏன் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளேயே வந்து 9-10 தெரு இருக்குது, அது எல்லா தெருவுக்கும் பேர் அவர் தான் வச்சார். ஸோ ஒரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பெரிய ஆளாக நன்றாக வேலை செய்திருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீர்களானால் கரப்ஷனில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கிறார். இவர் லண்டனுக்கு சென்ற பிறகு அங்கே ஒரு பெரிய சொசைட்டியில் அவருக்கு ஒரு பெரிய ஸ்தானம் இருந்திருக்கு. எல்லோரும் அவருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்தில் அமெரிக்காவில் ஒரு கல்லூரி, அது அப்பொழுது தான் ஆரம்பிக்கப் போகிறது. 1699வது வருடம் ரெவரண்ட் காட்டன் மேத்தர் அப்படிங்கிறவர் தான் அந்த காலேஜை ஆரம்பிக்க போகிறார். அவர் ஏலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அமெரிக்காலேருந்து. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஊரில் தான் பிறந்தீங்க, உங்கள் ஊரில் நாங்கள் ஒரு கல்லூரி ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு ஏதாவது நீங்கள் பண உதவி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏல் என்ன செய்கிறார், சில புத்தகங்கள், சில வரைபடங்கள், சில துணிகள், அதாவது சென்னையிலிருந்து எடுத்துக்கொண்டு போன சில பஞ்சு துணி, அப்புறம் வந்து பட்டு துணி, இதெல்லாம் அங்கே அனுப்புகிறார். அமெரிக்காவில் இது எல்லாத்தையும் ஏலம் விட்டு ஒரு 500 பவுண்டு பணம் வருது. அந்த பணத்தை வச்சு அந்த காலேஜை ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் முதல்ல பணம் கொடுத்ததுனால அந்த காலேஜுக்கு ஏல் காலேஜ் அப்படின்னு பேர் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அதுவே
ஏல் பல்கலைக்கழகமாகவும் மாறிவிடுகிறது. ஏல் இங்கிலாந்தில் இருந்து 1721 வருடம் மரணமடைகிறார். இங்கிலாந்திலேயே தான் அடக்கமும் செய்யப்படுகிறார். இன்று வரையில் அமெரிக்காவில் ஏல் யூனிவர்சிட்டி கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அதை ஆரம்பிப்பதற்கு வந்த பணமெல்லாம் சென்னையிலிருந்து தான் வந்தது. பாருங்கள், சென்னையிலிருந்து லஞ்ச முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணம் எங்கெல்லாம் சென்று விட்டது என்று. வருடா வருடம் நவம்பர் மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம உயர்நீதிமன்றத்தோட கதவுகள் வாயில்கள் எல்லாம் பூட்டப்படும். அந்த ஒரு நாளைக்கு யாராலேயுமே உயர்நீதிமன்றத்துக்குள்ளே போக முடியாது. நீதிபதியாக இருந்தாலும் சரி, தலைமை நீதிபதியாக இருந்தாலும் சரி, எந்த வக்கீலாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்களுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அது எதனால் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த வருடா வருடம் நவம்பர் மாதத்தில் இப்படி உயர்நீதிமன்றம் பூட்டப்படுவதற்கு முன்னாடியே இதுக்கு நோட்டீஸ் எல்லாம் வெளியில் அங்கங்கே உயர்நீதிமன்றத்துடைய வளாகத்தில் பேஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இந்த தேதியில் உயர்நீதிமன்றத்துக்குள்ளே யாராலையுமே வர முடியாது அப்படின்னு சொல்லி. உடனே பத்திரிகைகளில் சோஷியல் மீடியா தளங்கள்லாம் அறக்க பறக்க இதை பற்றி பேசப்படும். உடனே பல விதமான கதைகள் வதந்திகள் இதெல்லாமும் கிளம்பிவிடும். அதில் ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயர்நீதிமன்றம் இருக்கிற அந்த காம்பவுண்ட், அந்த ஏரியா, அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நபர் கையில் இருந்ததாகவும், அவர் யார் அப்படிங்கிறதே இது வரைக்கும் தெரியாமல் இருக்கிறதுனால அந்த உயர்நீதிமன்றம் தான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காக இந்த மாதிரி பூட்டப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னொரு கதை என்னென்னா, தேவராஜ முதலி தெருவில் இருக்கிற சென்னகேசவ பெருமாள் சென்ன மல்லீஸ்வர சுவாமி கோவில் தான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரர். அதனால் இந்த சாவி, ஹைகோர்ட்டோட சாவி எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் அந்த கோவிலில் ஒரு வருடமும் ஒரு நாளைக்கு வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது இன்னொரு கதை. ரெண்டுமே வெறும் கதை தான். ஆனால் இந்த கதைக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, ஒரு ஆதாரமும் இருக்குது. அந்த ஆதாரம் எப்படி மாறி இப்போ கதையாக வந்து விட்டது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1639 வருடம் ஆங்கிலேயர்கள் மதராஸ்பட்டினம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்தாங்க. அதே வருடம் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரு வருடம் கழித்து அந்த இடத்துல ஒரு சிறிய கோட்டையும் வந்துவிட்டது. அதற்குள்ளே ஆங்கிலேயர்களும் குடிபுகுந்து விட்டார்கள். இந்த ஆங்கிலேயர்களுக்கு சேவை புரிவதற்காக இந்த கோட்டைக்கு பின்புறம் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்கு பெயர் தான் சென்னப்பட்டினம், கருப்பர்கள் பட்டினம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் கூறுவது. நாளடைவில் இப்போது முத்தையால்பேட்டை பெதநாயக்கன்பேட்டை தான் கருப்பர்கள் பட்டினம் அப்படின்னு நம்ம கூறுறோம். ஆனால் ஆங்கிலேயர்கள் முதல்ல இங்கே வந்த பொழுது ஒரு சிறிய கிராமம், இப்போ உயர்நீதிமன்றமும் லா காலேஜும் இருக்கிற இடத்துல இருந்தது. அதுதான் பழைய கருப்பர்கள் பட்டினம், ஒரிஜினல் சென்னப்பட்டினம். அந்த சென்னப்பட்டினத்துக்கு நடுவில் ஒரு விஷ்ணு கோவில் இருந்தது. அந்த கோவிலை கட்டியவர் பெரி திம்மப்பா அப்படின்னு கிழக்கிந்திய கம்பெனிக்கு சென்னையில் முதல் மொழிபெயர்ப்பாளர். துபாஷ் 2 மொழி பேசுகிறவர், தெலுங்கு அதே போல் போர்த்துகிய மொழி அல்லது ஆங்கிலேய மொழி. அவர் எந்த மொழி பேசினாரோ நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் 1639 வருடம் ஃப்ரான்சிஸ் டே சென்னைக்கு, இந்த மதராஸ்பட்டினம் சென்னப்பட்டினத்துக்கு வந்த புதுசில் அவர் கூட வந்தவர் இந்த பெரி திம்மப்பா. அவர் பலகோலுன்னு ஆந்திராவில் இருந்த ஒரு கிராமத்திலேருந்து வந்தவர். இந்த பலகோலுங்கிற இடம் கோதாவரி நதி கரையில் இருக்குது. அந்த இடத்துல டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் முதல்லையே துணி வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு தான் இங்கே வந்தாங்க. அதனால் இந்த பெரி திம்மப்பாக்கு துணி வியாபாரம், அதில் உபயோகிக்கிற வார்த்தைகள் இதெல்லாம் அழகாக தெரிந்ததுனால அவர் தான் மொழிபெயர்ப்பாளராக அந்த ஆங்கிலேயர்கள் கூட இங்கே வந்திருக்கார். 1640 வருடம் பெரி திம்மப்பா இந்த இடத்துல இந்த சென்னகேசவ பெருமாள் கோவிலை கட்டுறார். எந்த இடத்துல கட்டுறார்? பழைய கருப்பர்கள் பட்டினம், அதாவது இப்போ ஹைகோர்ட் இருக்கிற அந்த இடத்துல அந்த கோவிலை கட்டுறார். அந்த கோவிலை சுற்றி வளர்ந்த அந்த சென்னப்பட்டினம், அந்த பட்டணத்துக்கு இதுவே கோவிலாக மாறிவிட்டது. அதனால் ஆங்கிலேயர்கள் இதை பட்னம் டெம்பிள் அப்படின்னு இதற்கு பேர் வைத்தாங்க.
அப்போ ஒரு நீதிமன்றமும் இருந்தது சென்னையில். இப்போ இருக்கிற உயர் நீதிமன்றம் கிடையாது. கோட்டைக்கு உள்ளேயே ஒரு நீதிமன்றம் இருந்தது. மக்கள் எங்கே இருந்தாலும் ஏதாவது சண்டைகள், பூசல்கள், ஏதாவது கேஸ் ஏதாவது வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அதனால அந்த நீதிமன்றத்தில் ஹிந்துக்கள் எப்போ ஏதாவது ஒரு கேஸ் வந்து கொண்டு வந்தாங்களோ, அப்போது அந்த டைமில் சாட்சிக்காரங்கள்லாம் வந்து சபதம் எடுத்துக்கிறது இந்த சென்னகேசவ பெருமாள் கோவிலுடைய துளசி தீர்த்தத்து மேலே தான் அவங்க சபதம் எடுத்துப்பாங்க. முஸ்லீம்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க குரான் மேலே சபதம் எடுத்துப்பாங்க. ஹிந்துக்கள் எல்லாம் வந்து இந்த சென்னகேசவ பெருமாள் கோவிலுடைய துளசி தீர்த்தத்து மேலே தான் சபதம் எடுத்துப்பாங்க. இப்படி ஒரு வழக்கம் இருந்தது. நாளடைவில் இந்த சென்னகேசவ பெருமாள் கோவில் பெரிய கோவிலாகவே மாறிவிட்டது. இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத வர்ணனைகள்லாம் நமக்கு தமிழ்லேயோ தெலுங்குலேயோ கிடைக்கிறதில்ல. ஆனால் அந்த 1670களில் டாக்டர் ஃப்ரையர்னு ஒரு ஆங்கிலேயர் இங்கே வந்து அவர் அந்த கோவிலை பற்றி எழுதியிருக்கார். அதுலேருந்து அந்த கோவில் ஒரு பெரிய கோவிலாகவே இருந்தது, பெரிய வளாகமாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதே போல் அந்த கோவில், அதை சுற்றி அந்த சிறிய கருப்பர்கள் பட்டணம் இப்படியெல்லாம் வளர்ந்து கொண்டே வந்தது. 1746 வருடம் பிரெஞ்சு படை கடல் மூலமாக சென்னைக்கு வந்தது. புனித ஜார்ஜ் கோட்டை மேலே குண்டுவீச்சு நடந்தது. உடனே ஆங்கிலேயர்கள் எல்லோரும் அங்கிருந்து கிளம்பி கடலூருக்கு போய்விட்டார்கள். 3 வருடங்களுக்கு பிரெஞ்சு ஆதிக்கத்தில் தான் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை இருந்தது. 1749 வருடம் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடுவே ஒரு ஒப்பந்தம் செய்த பிறகு ஆங்கிலேயர்கள் மறுபடியும் சென்னைக்கு வந்தார்கள். அப்போது இந்த கோட்டையோட பாதுகாப்புக்கு பல தடங்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத இவங்க வந்து கண்டுபிடித்தாங்க. அதில் இந்த கருப்பர்கள் பட்டணமும் ஒரு முக்கியமான தடங்கலாக இருந்தது. அதற்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பர்கள் பட்டணம் மிக நெரிசலாக சிறிய சிறிய வீதிகள், பல வீடுகள் இப்படிலாம் இருந்ததுனால பிரெஞ்சு படைகள் கடல் மூலமாக வந்து பீரங்கிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த வீடுகளுக்கு பின்னாடி இருந்து அங்கேருந்து கோட்டையை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு ஒரு பயம் ஆங்கிலேயர்களுக்கு நடுவே வந்துவிட்டது. அதனால் அப்போ இருந்த ஆங்கிலேய அரசு ஒரு முடிவுக்கு வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய கருப்பர்கள் பட்டணமை அடியோடு இடித்து விட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது. அதிலிருந்து முத்தையால்பேட்டையும் பெதநாயக்கன்பேட்டையும் புதிய கருப்பர்கள் பட்டணமாக மாறிவிட்டது. 1750களில் இந்த பழைய கருப்பர்கள் பட்டணம் தரைமட்டமாக ஆக்கப்பட்டது. அது கூடவே தரமட்டமானது இந்த சென்னகேசவ பெருமாள் கோவிலும். அந்த கோவிலில் இருந்த அந்த விஷ்ணு மூர்த்தியை உள்ளே கொண்டு போய் எங்கேயோ பத்திரமாக எடுத்து வைத்து விட்டார்கள். கோவில் இடித்த பிறகு அதில் இருந்த கற்கள் எல்லாம் சென்னப்பட்டினத்தை சுற்றி ஒரு செவர் கட்டுவதற்காக உபயோகிக்கப்பட்டன. இப்போ கூட அந்த செவரில் ஒரே ஒரு எஞ்சி இருக்கிற ஒரு பகுதி ஓல்ட் ஜெயில் ரோட்டில் இருக்கிற மாடி பூங்கா. நீங்கள் அங்கே போய் இப்போ கூட அந்த செவரை பார்க்கலாம். எவ்வளவு பெரிய செவர் ஒரு காலத்தில் அப்போ இருந்த பழைய சென்னப்பட்டினத்தை சுற்றி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அது 1752 வருடம் இந்த கோவில் தரமட்டமாக்கப்பட்டது. அப்போது ஆங்கிலேயர்களுக்கு தோணியது, இந்த மாதிரி ஒரு கோவிலை இடித்து விட்டோமே, மக்கள் மனதில் வந்து இது ஒரு வருத்தத்தை கிளப்பி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் ஆங்கிலேயர்கள் மனதிலையும் வந்தது. அதனால் ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள், 25,000 சதுரடி தேவராஜ முதலி தெரு, கங்கு ராமையா தெரு, நைனியப்ப நாயக்கன் தெரு, சைனா பஜார் ரோடு, இந்த 4 ரோடுக்கும் நடுவில் 25,000 சதுரடியை சென்னை மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அந்த இடத்துல புதுசாக ஒரு கோவிலை கட்டிக்கணும் அப்படின்னு வேண்டுகோளும் வெளியிட்டாங்க. அந்த கோவிலை கட்டுவதற்கு சுமார் 15,000 பகோடா தேவைப்படும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட்டும் வந்தது. ஒரு பகோடாங்கிறது அந்த காலத்தில் இருந்த தங்க நாணயம். அந்த பகோடாக்கு 350 ரூபாய் அந்த காலத்தில். அவ்வளோ பணம் யார்கிட்டக்க இருக்கும்? அப்போது கம்பெனியே வந்து ஒரு 1200 பகோடா தன்னுடைய சார்பாக கொடுத்தது. அப்போது கம்பெனியில் பிகட் அப்படின்னு ஒரு கவர்னர் இருந்தார். அந்த கவர்னருக்கு துபாஷி, அதாவது மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் மணலி முத்துகிருஷ்ண முதலி. மணலி முத்துகிருஷ்ண முதலி அவர்கள் ஒரு பெரிய தனவந்தர். அவர் 5000 பகோடா தானமாக கொடுத்தார். மீதியெல்லாம் மக்கள், சென்னை மக்கள் எல்லோரும் கொடுத்தார்கள். அதில் 15,000 பகோடாவை சேகரித்து இந்த கோவில் மறுபடியும் அதோடைய புது இடத்துல கட்டப்பட்டது. அதை கட்டும் பொழுது அந்த கோவிலுடைய தர்மகர்த்தாக்கள் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள்.
பெருமாள் கோவிலுக்கு ஒட்டியே ஒரு சிவன் கோவிலும் கட்ட வேண்டும் அப்படின்னு. அதுதான் சென்னை மல்லீஸ்வர சுவாமி கோவிலாக கட்டப்பட்டது. 2 கோவிலுமே இன்னும் அப்படியே அதே இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. தேவராஜ முதலி தெரு, சைனா பஜார் ரோடு, இப்போ வந்து அதை என்எஸ்சி போஸ் ரோடு அப்படின்னு நாம் கூறுறோம். அதோடைய சந்திப்பில் இருக்கிற இந்த கோவில், ஒரு பக்கம் சென்னமல்லீஸ்வர சுவாமி கோவில், ஒரு பக்கம் சென்னகேசவ பெருமாள் கோவில். ஒரு கோவில்லேருந்து இன்னொரு கோவிலுக்கு வந்துடலாம். ஒரே ஒரு செவரு தான், அந்த செவருக்கு நடுவில் ஒரு கதவு, அந்த கதவை திறந்தோன்னா இந்த பக்கம் வந்துடலாம். இந்த சென்னகேசவ பெருமாள், இந்த புது சென்னப்பட்டணம் கோவிலுக்கு மணலி முத்துகிருஷ்ண முதலி தான் தர்மகர்த்தாவாக இருந்து, அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்து வம்சத்தினர்கள் தான் இன்று வரையில் அதற்கு தர்மகர்த்தாவாக இருந்து கொண்டு வருகிறார்கள். இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மிக துப்புரவாக அழகாக இருக்கிற ஒரு சிறிய கோவில். நாளடைவில் இதுவே பட்டணம் கோவில் அப்படிங்கிற பேரும் இதுக்கு வந்துவிட்டது. அப்போது அந்த பழைய கருப்பர்கள் பட்டணம், அந்த கோவிலெல்லாம் இருந்த இடம் தரைமட்டமாக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் ஒரு புல்வெளியை வளர்த்தார்கள். அது எதற்கு? எதிரிகள் வந்தால் அவங்க எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும், ஒரு தடுப்பும் வழியில் இருக்காது. அந்த புல்வெளி இருந்த இடத்துல ஒரு கட்டடமும் கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமும் வந்தது. அது எந்த அளவுக்கு வரையில் நாம் கட்டாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக தூண்கள் எழுப்பப்பட்டன. மொத்தம் சில பேர்கள் 5 தூண்கள் அப்படிங்கிறார்கள், சில பேர்கள் 7 தூண்கள் அப்படிங்கிறார்கள், சில பேர் 13 தூண்கள் அப்படிங்கிறார்கள். ஆனால் எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு தூண் தான். இப்போது இஐடி பாரியோட தலைமைச் செயலமாக இருக்கிற அந்த டேர் ஹவுஸ்க்கு அடியில் பக்கத்திலேயே ஒரே ஒரு தூண் பாக்கி இருக்கிறது. அந்த தூணுக்கு அடியில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, 1772 வருடம் பவுண்டரி ஆஃப் த எஸ்பிளனேட் அப்படின்னு எழுதியிருக்கு. எஸ்பிளனேட்னா என்ன அர்த்தம்? ஒரு நதிக்கரையிலையோ ஒரு கடற்கரையிலையோ ஒரு புல்வெளி இருந்து, ஒரு பெரிய புல்வெளி, மக்கள் நடமாட்டத்துக்காக இருக்கிற ஒரு புல்வெளிக்கு எஸ்பிளனேட் அப்படின்னு பெயர். அந்த இடத்துல ஒரு பெரிய எஸ்பிளனேட் 1772 வருடம் வந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. அந்த புல்வெளி அப்படியே இருந்தது 1860கள் வரையில். 1862 வருடம் சென்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்தது. அந்த உயர்நீதிமன்றம் முதல்ல ராஜாஜி சாலையில், இப்போது சென்னையுடைய கலெக்டரேட் இருக்கிற அந்த கட்டடம், அதற்கு முன்னாடி அங்கே பென்டிங்ஸ் பில்டிங்னு ஒரு கட்டடம் இருந்தது, அந்த இடத்துல செயல்பட்டு கொண்டு வந்தது. அதற்கு பிறகு ஒரு புது உயர்நீதிமன்றம் அந்த பழைய புல்வெளியில் கட்டப்பட்டது. அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? சென்னகேசவ பெருமாள் கோவில் இருந்த அந்த இடத்துல பல நாட்கள் கழித்து உயர் நீதிமன்றம் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ஆனால் இது ஒரு தனியார் சொத்தோ இல்லாட்டா அந்த கோவிலுக்கு சொத்தோ, இதெல்லாம் வெறும் கதை தான். ஆனால் இந்த கதைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ன? அந்த கோவில் இருந்த இடத்துல உயர்நீதிமன்றம் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் ஆதாரம். இந்த உயர்நீதிமன்றத்தில் அதே பழைய பழக்க வழக்கங்கள் பல நாளைக்கு இருந்தது. அது என்ன பழக்க வழக்கம்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் ஏதாவது இந்து சாட்சி சொல்லணுன்னா சென்னகேசவ பெருமாள் கோவிலுடைய துளசி தீர்த்தத்தில் தான் பல வருடங்கள் வரையில் சாட்சிகள் சபதம் எடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிவபக்தர்களாக இருந்தார்களானால் சென்னை மல்லீஸ்வர சுவாமி கோவிலேருந்து விபூதி கொண்டு வரப்படும், அது மேலே அடித்து சத்தியம் செய்வார்கள். இப்படியெல்லாம் பழக்கம் இருந்தது. நாளடைவில் அந்த பழக்கங்கள்லாம் இப்போது இல்லை. ஆனால் இன்று வரையில் ஹைகோர்ட் வருடத்துக்கு ஒரு நாள் மூடப்படுகிறது. அது எதனால்? அந்த சொத்து பெரி திம்மப்பாவோட, அந்த கோவில் இருந்த இடம் பெரி திம்மப்பாவோட சொத்து அப்படிங்கிறதுக்காகவா, அல்லது ஒரு காலத்தில் அந்த இடத்துல சென்னகேசவ பெருமாள் கோவில் இருந்ததற்காகவா? இரண்டுமே கிடையாது. 100 வருடங்களுக்கு அது ஒரு திறந்த புல்வெளியாக இருந்தது. அப்போ யார் வேணாலும் அதற்கு மேலே நடக்கலாம். அது பொது சொத்தாக மாறிவிடுவதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. அதற்கு லால ஈஸ்மெண்டரி ரைட்ஸ் அப்படின்னு கூறுவாங்க. அதாவது இத்தனை வருடங்களுக்கு ஒரு இடம் திறந்தே இருந்து அதன் மேல் பொதுமக்கள் நடந்து கொண்டிருந்தாங்கன்னா அது பொது சொத்தாக மாறிவிடும். அதை தவிர்ப்பதற்காக தான் வருடம் இன்று வரையில் ஹைகோர்ட் ஒரு நாளைக்கு மூடப்படுகிறது. இது ஒரு பழைய ஆங்கிலேய லாவை பேஸ் பண்ணி இன்று வரையில் நடக்கிற ஒரு பழக்கம். வருடம் பூரா திறந்து இருந்ததுன்னா அந்த வளாகத்தை யார் வேணாலும் அதை பொது சொத்து அப்படின்னு கேட்கலாம். அதை தவிர்ப்பதற்காக வருடம் ஒரே ஒரு நாளைக்கு கோர்ட் மூடப்படுகிறது. இதுதான் கதை. இதே போல்
சென்னையில் இருக்கிற பல புதுமையான வரலாறு, பழமையான வரலாறு, யூனிக் ஸ்டோரிஸ் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வர வாரங்களில் வருகிறேன். வணக்கம்.